ஹலோ காய்ஸ், நம்ம எல்லாருமே கேம் ஆஃப் த்ரோன் பார்த்துருப்போம். அதில் ஒரு விஷயத்துக்காண்டி தான் எல்லாருமே சண்டை போட்டாங்க, அயன் த்ரோன். அந்த அயன் த்ரோன் அப்படிங்கிறது ராஜா ஆகிற சிம்பிள்னு நம்ம நினச்சோம். ஆனால் அதோட உண்மை என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அயன் த்ரோன் அப்படிங்கிறது நார்மலான சேர் மட்டும் இல்லை, அது மனிதனோட ஆசை, அதிகாரம், பவர் எல்லாமே இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் அதை ஷார்ப்பான ஸ்வாட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் யார் உட்கார்ந்தாலும் கண்டிப்பா காய் ஏற்படும். இருந்தாலும் அதை அடையிறதுக்கு நிறைய பேர் சண்டை போட்டாங்க. ராபர்ட் கிங் ரூல் பண்ணாரு, ஆனா யாருக்குமே நிம்மதி இல்ல. செர்சி அந்த பவர் பிடிச்சா, ஆனா அவளோட குடும்பமே அழிஞ்சிச்சு. கடைசியா டெனரிஸ், அதாவது மதர் ஆஃப் டிராகன் பாத்தீங்கன்னா, இது என்னோட குடும்பத்தோடது அப்படின்னு சொல்லி அடிமையா இருக்கிற மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி பண்ணி ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஆனா அயன் த்ரோன் பக்கத்துல வந்ததும் நம்ம பண்றதுதான் சரி, இனிமேல நம்ம கீழே தான் எல்லாருமே அப்படின்னு டெனரிஸோட ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் மாதிரி மாறிடும். அதனாலதான் ஜான் ஸ்னோ பாத்தீங்கன்னா இவ செல்பிஸ்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு டெனரிஸ ஒரே சுருகுல முடிச்சிருவாரு. அந்த இடத்துல டிராகன் இருக்கும், ஆனா டிராகன் வந்து ஜான் ஸ்னோ ஒன்றும் பண்ணியிருக்காது. ஏன்? மதர் ஆஃப் டிராகனை யாரு நெருங்கி வந்தாலும் இல்ல காலி பண்ண நினைச்சாலும் டிராகன் சும்மா விடாது. ஆனா டெனரிஸை ஜான் ஸ்னோ கொன்னதுக்கு அப்புறமும் டிராகன் ஜான் ஸ்னோவை கொல்லாம எதுக்காக அயன் த்ரோனை உருகிச்சுன்னா, அந்த சீன் என்ன சொல்ல வருதுன்னா, எங்க அம்மாவை கொன்னது இந்த மனிதன் கிடையாது, இந்த அயன் த்ரோனு தான், இந்த பவர் தான் எங்க அம்மாவை கொல்ல வச்சிருக்க அப்படின்னு அயன் த்ரோனை உருக்கிட்டு டிராகன் பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை தூக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறமா ஜான் ஸ்னோ வந்து இந்த அயன் த்ரோன் பவர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனாலதான் ஆசை, பவர், அதிகாரம் இது மேல ஆசையே படாம இருக்கிற பிராண்ட் வந்து கிங் ஆகி இருப்பான். மொத்தத்துல கேம் ஆஃப் த்ரோன் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அதிகாரத்தை தேடினா அது நம்மளே அழிச்சிரும். ஆனா பல பேருக்கு கேம் ஆஃப் த்ரோனோட கிளைமேக்ஸே பிடிக்காது, ஜான் ஸ்னோவே கிங் ஆயிருக்கலாம் அப்படிங்கறத ஆசை. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.